ஹே, பசங்க நீங்களா நாங்கள் காலில் போடுற செருப்பு மாதிரிடா. ஒரு செருப்பு பிடிக்கலன்னா இன்னொரு செருப்பு, இன்னொரு செருப்பு பிடிக்கலன்னா இன்னொரு செருப்பு மாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்போம்டா. ஆனால் அந்த செருப்போட நிலமை அங்கேயே தான் இருக்கும். அவ்வளோதான் பசங்க நீங்கள். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா. நம்ம வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன சொல்கிற நீ? ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ நீ எனக்கு எங்கள் குப்பத்துக்கு நீ வந்தல்ல, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே மாறிடுச்சு. நீ எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தல, அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. டெய்லி தெரு போய் மீன் விற்கும். நைட்டாக நான் வந்து கால் வெளியில் படுத்து அழும். கேட்க முடியாது. சரி, நம்மளும் எதையாவது மாத்திரலாம சொல்லிட்டு தான் வேலைக்கு போனேன். அங்கே என் கம்பெனி ஓனர்ல ஒரு பொண்ணு கூட ஒரு நைட் இருக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இருந்தான். இதுல கேவலமான விஷயம் என்னன்னா, அந்த வேலையை பண்றதுக்கு என்னைய டிரைவர்ல பார்க்க வச்சான். யாருமே கேட்க மாட்டாங்கல்ல. ஏன்னா நான் ஏழை குப்பத்து பையன், இல்லாதவன், யார் கேப்பா? அப்படி ஒரு மானங்கெட்ட சோறு எதுக்குன்னு தான் வந்துட்டேன். அதுல இருந்து எனக்கு பணக்காரங்களை பிடிக்காது. ஆனா நீ எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வந்து எல்லாத்தையுமே மாத்திட்ட. எல்லாத்தையும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பசங்க லைஃப்ல இருந்தா எல்லாமே மாறிடும். எங்க குப்பை எங்க அம்மா மட்டும் இல்ல, எல்லாமே மாறிடும். ஒரு நிமிஷம், உனக்காக எங்க அம்மா மீன் வித்த காசுல இருந்து நம்ம செட்டியார் கடையில ஒரு ரிங்கு வாங்கி கொடுத்துச்சு உனக்காக. என்ன குப்பத்து பையனாச்சுன்னு சிரிச்சு பேசினா என் மேலே லவ் வருமா உனக்கு? பெரிய இவர். எங்க தெருவில் 2-3 நாய் சுத்தம். நானும் அதுக்கு டெய்லி சாப்பாடு பிஸ்கெட்டுன்னு வாங்கி போடுவேன். அதுவும் வாலாட்டிக்கிட்டு என் பின்னாடியே வரும். அந்த நாய் மாதிரி தாண்டா பசங்க நீங்க எல்லாரும் எங்க பின்னாடி வர்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டு வாசல்ல ஒருத்தவன், பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ஒருத்தவன், ஏன் காலேஜ்ல ஒருத்தவன், இப்படி வந்துட்டே இருக்கணும். அப்பதானே எங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு டைம் பாஸ். இது டைம் பாஸா? நீங்க கொடுக்குற ஃபேக் எமோஷன்ல அவங்களுக்கு ஏதாச்சுன்னா? ஆனா எங்களுக்கு என்ன, நாங்க பாட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு குழந்தையன்னு பெற்றுக்கிட்டு பீஸ்ஃபுல்லா லைஃபை வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். இன்ஃபேக்ட் எங்களுக்காக ஒரு பையன் செத்தான்றது தான் பெருமையே. ஹே, பசங்க நீங்களா நாங்கள் காலில் போடுற செருப்பு மாதிரிடா. ஒரு செருப்பு பிடிக்கலன்னா இன்னொரு செருப்பு, இன்னொரு செருப்பு பிடிக்கலன்னா இன்னொரு செருப்பு மாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்போம்டா. ஆனால் அந்த செருப்போட நிலமை அங்கேயே தான் இருக்கும். அவ்வளோதான் பசங்க நீங்கள்.
உங்களை மாதிரி பசங்களாம் எங்களை நினைச்சு நினைச்சு சாகணும்டா. ஒரு பொண்ணா பிறந்துட்டு ஒரு பையன் வாழ்க்கைய கூட கெடுக்கலனா அப்புறம் பொண்ணா பிறந்ததுக்கு என்னடா மரியாதை? இப்ப நீ என்ன பண்ற? உங்க ஏரியாலே உங்க அம்மா மாதிரி மீன் விற்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? உனக்கெல்லாம் அதுதான் கரெக்டா இருக்கும். வர்றேன்.